ராஜா முகமது நான் சொன்னா பழிக்கும்னார். சொன்னது பழிச்சிருச்சு மாப்பிள்ள. 2 மாசம் முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க. வேடிக்கை பார்த்துட்டு நேரத்துல ஆமா என் குருநாதர் ராக்கெட் ஜெயபாலனுக்கு பதிலா சரி என் குருநாதர் ராக்கெட் ஜெயபாலன் தான் தமிழ்நாட்டு அதிக சம்பளம் வாங்கினவன். அப்படியா? 500 ரூபாய் வாங்கினவன். அந்த காலத்துல எல்லா ராஜபாட்டுக்காரங்க 100 ரூபாய் வாங்கும் போது 500 ரூபாய் வாங்கினேன். அடே அப்பா. டிஆர் மகானிங்க கூட 300 ரூபாய் தான் சம்பளம் வாங்கினாரு. இப்ப மாமா நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? நான் இருக்கிற கம்மியா நான் தான் வாங்குறேன். என்ன மாமா அப்படி சொல்றீங்க? வெளியே சொன்னா வைக்கும். சரி நம்ம கடைக்கு வருவோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் போய் பார்த்தேன். ஐயா நீங்க சொன்னது பழிச்சிருச்சு. முருகனை வேஷம் கட்டிட்டேன். நான் என்ன செய்யன்னு ராஜா முகமது நீ முருகன் அன்னைக்கு போது கொஞ்சமாவது கந்தபுராணம் சொல்லியானா? ஏன் நான் கந்தபுராணம் சொல்லணும்னு கேட்டேன். பிறந்தது முஸ்லீம் வீட்டில். அப்பயும் ஒரு கிராமத்துக்கு சொந்தக்காரன். என் பாட்டனுடைய அப்பயும் திண்டுக்கல் கவர்னரா இருந்தான். மைசூர் ராஜா ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு தளபதியா இருந்தார். சின்ன மருது பாண்டியார் ஒரு மாமா இருந்தாரு. மாமா வேலு நாச்சியார் அண்ணேம்பாங்க. வேலு நாச்சியார் வந்து அண்ணே பெரிய மருதுக்கு நான் பட்டம் கட்ட போறேன், நீங்க வந்து கலந்துக்குங்கன்னாங்க. இல்லம்மா நான் வர முடியாது, வேலை இருக்கு. என் மகன் ஷேக் மதார சாஹிப் அனுப்பிச்சு விடுறேன், கூட விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மாப்பிள்ளையும் வருவார் அந்த பரம்பரை. அவர் மகன் ஷேக் மதார சாஹிப், அப்புறம் என் முப்பாட்டையும் ஷேக் ஹுசேன் சாஹிபுங்க அப்பன், அவன் மகன் ஷேக் சிலார் சாஹிபுங்க அப்பன் ஷேக் தாவூது, நான் ஷேக் சாஹிப் பேரு. நான் ஒரு தமிழகத்தில் பெரிய சித்தனா இருக்காரு. அந்த இனிமேல் வந்து ராஜா அதுக்கு விளக்கம் சொன்னார். வாரியாசாமி பெருமை சொன்ன மாப்பிள்ளை வரவேற்கணும். மாப்பிள்ளை அஞ்சரை என்ன ராகம்? அது அங்கெங்கனா எங்குமே அவங்கிடுவா. ராஜா முகமது நான் சொன்னா பழிக்கும்னார். சொன்னது பழிச்சிருச்சு மாப்பிள்ள. 2 மாசம் முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க. வேடிக்கை பார்த்துட்டு நேரத்துல ஆமா என் குருநாதர் ராக்கெட் ஜெயபாலனுக்கு பதிலா சரி என் குருநாதர் ராக்கெட் ஜெயபாலன் தான் தமிழ்நாட்டு அதிக சம்பளம் வாங்கினவன். அப்படியா? 500 ரூபாய் வாங்கினவன். அந்த காலத்துல எல்லா ராஜபாட்டுக்காரங்க 100 ரூபாய் வாங்கும் போது 500 ரூபாய் வாங்கினேன். அடே அப்பா. டிஆர் மகானிங்க கூட 300 ரூபாய் தான் சம்பளம் வாங்கினாரு. இப்ப மாமா நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? நான் இருக்கிற கம்மியா நான் தான் வாங்குறேன். என்ன மாமா அப்படி சொல்றீங்க? வெளியே சொன்னா வைக்கும். சரி நம்ம கடைக்கு வருவோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் போய் பார்த்தேன். ஐயா நீங்க சொன்னது பழிச்சிருச்சு. முருகனை வேஷம் கட்டிட்டேன். நான் என்ன செய்யன்னு ராஜா முகமது நீ முருகன் அன்னைக்கு போது கொஞ்சமாவது கந்தபுராணம் சொல்லியானா? ஏன் நான் கந்தபுராணம் சொல்லணும்னு கேட்டேன். பிறந்தது முஸ்லீம் வீட்டில். அப்பயும் ஒரு கிராமத்துக்கு சொந்தக்காரன். என் பாட்டனுடைய அப்பயும் திண்டுக்கல் கவர்னரா இருந்தான். மைசூர் ராஜா ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு தளபதியா இருந்தார். சின்ன மருது பாண்டியார் ஒரு மாமா இருந்தாரு. மாமா வேலு நாச்சியார் அண்ணேம்பாங்க. வேலு நாச்சியார் வந்து அண்ணே பெரிய மருதுக்கு நான் பட்டம் கட்ட போறேன், நீங்க வந்து கலந்துக்குங்கன்னாங்க. இல்லம்மா நான் வர முடியாது, வேலை இருக்கு. என் மகன் ஷேக் மதார சாஹிப் அனுப்பிச்சு விடுறேன், கூட விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மாப்பிள்ளையும் வருவார் அந்த பரம்பரை. அவர் மகன் ஷேக் மதார சாஹிப், அப்புறம் என் முப்பாட்டையும் ஷேக் ஹுசேன் சாஹிபுங்க அப்பன், அவன் மகன் ஷேக் சிலார் சாஹிபுங்க அப்பன் ஷேக் தாவூது, நான் ஷேக் சாஹிப் பேரு. நான் ஒரு தமிழகத்தில் பெரிய சித்தனா இருக்காரு. அந்த இனிமேல் வந்து ராஜா அதுக்கு விளக்கம் சொன்னார். வாரியாசாமி பெருமை சொன்ன மாப்பிள்ளை வரவேற்கணும். மாப்பிள்ளை அஞ்சரை என்ன ராகம்? அது அங்கெங்கனா எங்குமே அவங்கிடுவா. ஆன்மீக பரிசிலக்க அயராதே உழைத்திடுவாய். மயிலேறும் ராவுத்தன் என தேடி பெருமைக்குரிய கழிதாசலமா எனதருமை மனதிலங்கைக்கு வந்துடுவாய். இது பேரு ஆதி கர்நாடக சங்கீத இசையில வடநாட்டுக்காரன் பி கிளாஸ் தான். அப்ப 3000 வருஷம் முன்னாடி பேர் என்ன தெரியுங்களா? காந்தாரப்பன். போற்றுகின்ற நாரத முனியே
ஆதி மச்சான் ஒரிஜினல் மச்சான். ஆமா நான் ஏன் அப்பலாம் பேசுறேன் தெரியுமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசினாதான் இவருக்கு கொஞ்சமாவது ரோசம் வரும். அப்ப எதுவுமே இல்லைன்றீங்களா? பிடிக்குங்க. முருகனை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல இருப்பாங்கல்ல. அப்பேற்பட்ட அழக வரணும், அவருடைய பாதமாகப்பட்டதை சரணடையணும் தான் நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். அது ஐயோ அம்மா பத்ரகாளி அம்மன் தாயே காளியம்மன் தாயே மாவிலங்கை நாயகியே இந்த சின்னஞ்சிறியவனின் ராஜா முகமதின் தாயகியே அழகு மலையாக
ஆதிபராசக்தி லோகமாதா பத்ரகாளி அம்மா, நீ பாட்டு வைக்கின்றாய், அடியேன் பாடுகின்றேன். நீ ஓட்டு வைக்கின்றாய், அடியேன் உண்கின்றேன். நீ ஆட்டு வைக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். தாயே ஆதிபராசக்தி அம்சமே, என் அன்னையே பத்ரகாளி அம்மா, இந்த பச்சை குழந்தையையும் நான் தான், அது பால்குடி மறக்காத பச்சை குழந்தை, இந்த பச்சை குழந்தையையும் என் அருமை மாப்பிளமார்களையும். என்னமா பால் குடிக்கிறீங்க? இப்ப கூட குடிச்சுட்டான் வந்தேன், 8வது மாமியா கிட்ட கூட அதே வெளியே இருக்கிறேன். என் அருமை மாப்பிளமார்களையும், என் எதிரே அமர்ந்திருக்கின்ற என் மாப்பிளமார்களையும், என் எதிரே அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களையும், நாங்கள் அனைவரும் அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல், புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து, எல்லா குறைகளையும் மறந்து என் தாயே பத்ரகாளி அம்மா, எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை, அழகு, அறிவு, அரிதானியம், அயராதரம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், போல், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புதிதாம் பெருமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்து ரட்சிப்பாய் அம்மா பத்ரகாளி அம்மா. நீ திருவடியே சரணம். காப்பாத்துமா காப்பாத்துமா காப்பாத்துமா. ஆத்தாளுக்கு முட்டோம். என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிற்கும் மாப்பிள்ளைகளே, என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணுக்கு சென்ற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஒருக்கணிச்சு மட்டமல்லாக்க குப்புரகடி தூங்குற மாப்பிள்ளைகளே, இங்க தூக்க சங்கடப்பட்டு வீட்டுல தூங்குற மாப்பிள்ளைகளே, ஆமா எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொடுக்கும் மாப்பிள்ளைகளே, பீடி சிகரெட், சாம்பிராணினா சுருட்டு, குப் குப் குப், தீர்த்தம்னா சரக்கு, என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் ஒத்தி வைத்து என்னை காணுகின்ற என் உயிருக்கு நேரான மாப்பிள்ளைகளே. மாப்பிள்ளைங்கிறேன் பாக்குறியா? மானா செல்வம் அர்த்தம். செந்தமிழ் வந்து ஒரு பொருட்பன்மொழி, ஒரே சொல்ல பல அர்த்தம் இருக்கு. மானா செல்வம் அர்த்தம். ஏற்கனவே அத்தனை ஆம்பளைங்களும் பணக்காரங்களாகணுங்கிற ஆசை. ஒவ்வொரு மாப்பிள்ளையும் பணக்காரனா ஒவ்வொருத்தர் நாடகம் வைப்பார். இந்த மாப்பிள்ளை பணக்காரனா இவரு நாடகம் வைப்பார். அந்த மாப்பிள்ளைகளாம் பணக்காரனா ஆளுக்கு ஒரு நாடகம் வைப்பாங்க. இந்த மாப்பிள்ளைங்க பணக்காரனா ஆளுக்கு ஒரு நாடகம் வைப்பாங்க. நாடக கலை வளரும் அல்லவா, அது ஒரு ஆசைதான். அப்புறம் மாப்பிள்ள 18ஆம் படி மாப்பிள்ள, ஏ கல்வி மர மாப்பிள்ள, ஏ முக்குடி மாப்பிள்ள, ஏ இடைப்பட்டி மகனே, அவன் மட்டும் மகன், ஏன்னா அவன் கம்மாலே ஆசாரி, அவன் நமக்கு மகன். ஆமா, அநேகமாக எல்லா ஊர்களிலும் அடியேன் காட்சி தரும்போது எனக்கு முன்னாடி 3 மாப்பிள்ளைக்கு தான் முடிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. எந்தெந்த மாப்பிள்ளை? ஊர் நாட்டாமே, 2வது கோயில் பூசாரி, 3 நம்ம ஒலிபெருக்கலையா. என்ன பேரு? ராணி புலியால். என்னுடைய நண்பருடைய ஒளிபெருக்கி. ஆமா, நிறைய கிறிஸ்துவ நாடகம் பேசுவார். அந்த கிறிஸ்துவ நாடகம் கூட நான் நடிப்பேன். இப்ப கூட திடக்கோட்டை பக்கம் போய் திடக்கோட்டை நம்ம கடைக்கு வருவான் மாப்பிள்ள. 18ஆம் படி மாப்பிள்ள சொல்லுங்க. கட்ட கைலாசம் போகும்போது, கட்ட வைகுண்டம் போகும்போது, கட்ட சுடுகாடு போகும்போது, கட்டேன்னா என்ன அர்த்தம்? என்ன கட்ட? போன உடம்பு. சரி, சுடுகாடு போகும்போது எதுவும் கூட வராது. ஆமா, எது வராதியா? எது வராது? மழவா, பொண்டாட்டி, வப்பாட்டி, நஞ்ச புஞ்ச, ஆடு மாடு, வீடு காடு கரை, மச்சு வீடு, குச்சி வீடு, சின்ன வீடு, அது என்ன சின்ன சிறிய வீடு, அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு லோசுக்கு எதுவும் வராது. ஆமா, அண்ணா கையிலே திட்டு விட்டுருவாங்க. ஒண்ணுதான் வரும். எது? அதுதான் நம்ம சேர்த்து வைத்த புண்ணியம். புண்ணியம் இருக்க மாப்பிள்ள செத்தாலும் கூட வரும். ஆமா, 7 ஜென்மம் தொடர்ந்து வரும். அவனையும் காப்பாத்தமே, பரம்பரையும் காப்பாத்தும். இந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? எப்படி? மளிகை கடைக்கு போய் 10 ரூபாய் புண்ணியம் குரான் கேட்க முடியுமா? அது இருக்காது. அன்னச்சத்திரம் கட்டணும். ஆமா, அவன் சாப்பிட்ட சாப்பாடு 3 நேரமும் சாப்பாடு போடுற மாதிரி செய்யணும். சரி, நிறைய காசு பண்ண வேணும் அதுக்கெல்லாம். ஆமா, நீங்க நல்லா சாப்பாடு பிரமாதம். அந்த முட்டைக்கோஸ் பொரியல், இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப பிரமாதம். அருமை. சமையக்கார் நல்லா பண்ணி இருந்தாரு. அப்படி அன்னச்சத்திரம் கட்டணும். சரி, ஆலயம் கட்டணும். இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். இலவச பள்ளிக்கூடம், காசு வாங்குற பள்ளிக்கூடம் இல்ல. இதெல்லாம் செஞ்சா புண்ணியம் கிடைக்கும். என்ன மாப்பிள்ள, அதுக்கு காசு வேணும்ல. இல்லாத என்ன பண்ண முடியும்? தொண்டை இருக்கிறவே மாப்பிள்ள மணி மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். ஆமா, பாட முடியாத ஊமையை என்ன பண்ணுவான்? ஆண்டவன் திருநாமத்தை காதல வைக்கலாம் இல்லையா? ஆகிய நண்பர்களே, என் பெரியோர்களே, என் தாய்மார்களே, என் வாலிப சிங்கங்களே, என் மாப்பிளமார்களே, முருகன் பெருமையை, முருகன் மகோன்னதத்தை, முருகன் மகாத்மியத்தை, முருகன் பெருமையை 2 காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க. அதிலும் குறிப்பா குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றாரு, கந்த புராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்கும்னு அடிச்சு சொல்றார். காரணம்
என்ன காரணம்? கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்ல. யார் குறை இருந்தாலும் ஆர்வம் குறையாகாதுறான்னா. சுக்குக்கு மேல மருந்து இல்ல, சுப்பிரமணிக்கு மேல சாமி இல்லைன்னா. அந்த வாரியார் ஒரு 16 வயசுல நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு சிஷியனுக்கு எனக்கும் சண்டை. ஒரு சிஷியன் திண்டுக்கல் எம்எஸ்பி ஸ்கூலுடைய பேராசிரியர் துர்ராஜ் ஐயா, பெரிய பண்டிதன். அவனுக்கு எனக்கு சண்டை. கந்த புராணத்துல பஞ்சாயத்து அவர்கிட்டே போயிடுச்சு. திண்டுக்கல் செக்குறிச்சி திருமலைக்கணி முருகன் கோயிலுக்கு வந்திருந்தார். அவர் உபன்யாசம் சாயங்காலம். ராத்திரி என் பெரிய மாமியா கேபி சுந்தரம்பா கச்சேரி, அவங்க கூட சேர்ந்து நான் பாடினேன். அப்படி இருக்கும்போது வாரியார் எல்லாத்தையும் கேட்டு சொன்னாரு. கடைசியா சொன்னாரு, ராஜா முகமது நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னா. நான் துலுக்க பையன், நான் என்கிட்ட முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு. என் பேர் ஷேக் சாகுல் ஹமீதியா, அவர் ராஜா முகமது இல்லைன்னு. இனிமேல் வந்து ராஜா முகமது நீ முருகன் மாதிரியே இருப்பேன். நான் தான் சொன்னேன், நான் துலுக்க பையன், நான் என்கிட்ட முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு. ராஜா முகமது நான் சொன்னா பழிக்கும்னார். சொன்னது பழிச்சிருச்சு மாப்பிள்ள. 2 மாசம் முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுல ஆமா குருநாதர் ராக்கெட் ஜெயபாலனுக்கு பதிலா சரி குருநாதர் ராக்கெட் ஜெயபாலன் தான் தமிழ்நாட்டில் அதிக சம்பளம் வாங்கினவன். அப்படியா? 500 ரூபாய் வாங்கினவன். அந்த காலத்துல எல்லா ராஜபாட்டுக்காரும் 100 ரூபாய் வாங்கும் போது 500 ரூபாய் வாங்கினேன். அடே அப்பா, டிஆர் மகானிங்க கூட 300 ரூபாய் தான் சம்பளம் வாங்கினாரு. இப்ப மாமா நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? நான் இருக்கிற கம்மியா நான் தான் வாங்குறேன். என்ன மாமா அப்படி சொல்றீங்க? வெளியே சொன்னா வைக்கும். சரி நம்ம கடைக்கு வருவோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் போய் பார்த்தேன். ஐயா நீங்க சொன்னது பழிச்சிருச்சு, முருகனை வேஷம் கட்டிட்டேன், நான் என்ன செய்யன்னு. ராஜா முகமது நீ முருகனா நிற்கும் போது கொஞ்சமாவது கந்தபுராணம் சொல்லியானா. ஏன் நான் கந்தபுராணம் சொல்லணும்னு கேட்டேன். பிறந்தது முஸ்லீம் வீட்டில். அப்பயும் ஒரு கிராமத்துக்கே சொந்தக்காரன். என் பாட்டனுடைய அப்பயும் திண்டுக்கல் கவர்னரா இருந்தான். மைசூர் ராஜா ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு தளபதியா இருந்தார். சின்ன மருது பாண்டியார் ஒரு மாமா பாரு. மாமா வேலுநாச்சியார் அண்ணேம்பாங்க. வேலுநாச்சியார் வந்து அண்ணே பெரிய மருதுக்கு நான் பட்டம் கட்ட போறேன், நீங்க வந்து கலந்துக்குங்கன்னு. இல்லம்மா நான் வர முடியாது, வேலை இருக்கு. என் மகன் ஷேக் மதார் சாஹிப் அனுப்பிச்சு விடுறேன், கூட விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மாப்பிள்ளையும் வருவார். அந்த பரம்பரை. அவர் மகன் ஷேக் மதார் சாஹிப், அப்புறம் என் முப்பாட்டன் ஷேக் ஹுசேன் சாஹிப், அவன் மகன் ஷேக் சிலார் சாஹிப், அப்பன் ஷேக் தாவூத், நான் ஷேக் சாகுல் ஹபீப். நான் 7ஆம் தலைமுறை. அந்த தலைமுறையிலங்கும் போது அப்ப திண்டுக்கல் ஒரு ஐயர் வீட்டில் நான் வளர்ந்தேன். அந்த ஐயர் திண்டுக்கல்லை பெரிய கோடீஸ்வரர் அங்குலாஸ் முத்தியா பிள்ளைக்கு மிருதங்காரனா இருந்தார். பெரிய சங்கீத மேதை. வீடு பூரா நூல் நிலையமா இருக்கு. எல்லா புராண புத்தகமும் எல்லாம் நான் படிச்சேன். அப்ப புராண இதிகாசம் சங்கீதம் நான் விரல் நுண்ணில. எதுக்கு நான் கந்தபுராணம் சொல்லணும் சொன்னா உனக்கு முன்னியம், கேட்கிற ஊருக்கு முன்னியம்னா கதை மாதிரி தானே யாருக்கு எப்படியா புண்ணியம் கிடைக்கும்னு. அப்படி சொல்லாத ராஜா முகமது, உனக்கு அனுபவத்தில் தெரிய வருமையான்னார். ஒரு 30 வருஷம் முன்னாடி எனக்கு கையால் விளங்காம போச்சு. மதுரை திருவாரூர்ல மாணிக்க வாசகம் பிறந்த ஊரியா. நம்ம உப்புராஜா இருக்கான சத்தியபிரியா புருஷன் கூட இருந்தான். டே மாப்பிள்ள அல்றா பூக்குழி சாம்பல் என்ன திரௌபதி உன் கோபத்துக்கு நான் தான் கிடைச்சனா அல்றான்னு கை நிறைய அள்ளி கொடுத்து அட்டிசம் பட்ட என்னை காப்பாத்துறே இல்லையா. மதுரை வைத்தியம் கை விட்டான், கேரளா வைத்தியம் கை விட்டான். எதுக்கு சோட்டானிக்கிற பகவதி கோயில் அரபுகள் தீபு தீபுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. பகவதி எத்தனை ஊர்ல உன் மேல 5 கட்டைக்கு பாடி இருப்பேன். உயிரை வெறுத்துக்கிட்டேன். விருந்த மனதை 3 நாள் மாஜா வீம்புக்கு புளியங்காதுங்கிறவன் என்னை காப்பாத்தில 4ஆம் நாள் கல்ல கட்டி கடல்ல விழுந்து செத்து போவேன். 4ஆம் நாள் கையால் வந்துருச்சு. அந்த வைத்தியம் சொன்னா என் மருந்து உன்னை காப்பாத்தல ஐயா, ஒரு சக்தி காப்பாத்திருக்கேன். ஆக நம்புற நடராஜன் வாரியார் சாமி சொன்ன பழிச்சிருச்சா, அது காப்பாத்துது. இன்னைக்கு கந்தபுராணம் சொல்லணும். என்ன சொல்லலாம்? மாப்பிள்ள கவிராஜ் நிறைய வந்திருக்காரு, அவரை சந்திக்கணும். சுருக்கமா கந்தபுராணத்துல மறைமுகமா ஒரு 32 பேர் இருக்கு முருகனுக்கு. அது யாருக்கும் தெரியாது. அது எனக்கு வாரியார் சொல்லி கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கேட்டு புண்ணியம் சொன்னாரு. காதல கட்டாலே புண்ணியம். 32 பேர் முருகன் பேர். காதல கட்டாலே புண்ணியம். அதை சொல்றேன் கேட்டுங்க. கந்தன், முருகன், வேல், சாமி, ஆறுமுகன், குகன், குழகன், மாயூர் மருகன், சேய், கார்த்திகேயன், வரைபவிரிந்தோன், செட்டி, அரண்மகன், கங்கை மைந்தன், ஆண்டலை கொடியோர்த்தோன், சரவணபவன், கடம்பன், தாரக சேற்றோன், ஆசான், குறிஞ்சி வேந்தன், வேலனிக்கிளை, விசாகன், சேந்தன், காங்கேயன், சிலம்பன், மங்கையூர்த்தி, சூர்பகைவன், தெய்வானை காந்தன், குமரன், புலவன், வள்ளிமநாதன். 32 பேர். காதல கேட்டீங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் மாப்பிள்ள. நீங்க நல்லா இருப்பீங்க. 16 மீட்டு பெருவாழ் வாழ்க. என் மாப்பிள்ள வந்துட்டு இருக்கிறாரு. கவிராஜ் மாப்பிள்ள. நாரதர் சந்திப்போமா அவரை? வாங்க மாப்பிள்ள. ஆமாய்யா, எல்லா மாப்பிள்ள தாங்க. எல்லா பணக்காரங்களாகட்டும். வாங்க. எம்ஜிஆரையே மாப்பிள்ளை முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கலை சேர்ந்த அன்பு மாமா மயிலேறும் ராவுத்தர் என்ற பட்டத்தை பெற்ற ராஜா முகமது அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. முருகா முருகா முருகார்ப்பண முருகார்ப்பண முருகார்ப்பண. இளங்குற்றத்தை சேர்ந்த மணிமுத்து அவர்கள் பேடாக பெற்றிருக்கும் ஐயா அவர்களுக்கு ரூபாய் 51 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். முருகார்ப்பணம் 50 கோடி வாரி வழங்கிய மாப்பிள்ள 16 பெற்று பெருவாழ் வாழ்க.
மாவிலங்கை செல்லம். மாவிலங்கையைச் சேர்ந்த செல்லம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வாழ்க வாழ்க வளர்க வெல்க. மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. 16 பெற்று பெருவாழ் வாழ்க. இந்த பச்சை குழந்தைக்கு பொன்னாடையை அணிவித்து கௌரவப்படுத்திய மாப்பிளமாருக்கு நன்றி. இன்னும் பச்சை குழந்தையா? ஆமா, இன்னும் பச்சை குழந்தை. நல்லா இருக்கணையா மாப்பிள்ளையா, நல்லா இருக்கணும்யா. உங்களுக்கு துண்டு பத்தாதே மாமா, போர்வையில வேணும். போதும்டா மாப்பிள்ள நமக்கு. இந்த நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி நிர்வாகித்துக் கொண்டிருக்கும் இளங்குன்றத்தை சேர்ந்த முத்துராலிங்க மாமா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாப்பிள்ளைக்கான வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்கிக்கோங்க. வாழ்க வளர்க வெல்க. 16 பெற்று பெருவாழ் வாழ்க. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவித்த மாவலிங்க கிராமத்தார்களுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்காரர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியன்னு சொல்லணும் மாப்பிள்ள, போர்த்தின்னு சொல்லக்கூடாது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய. நீங்க மேடையிலே பேசி பழகிட்டீங்க. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நிர்வாகித்துக் கொண்டிருக்கும் மாமா காசி மாமா அவர்களுக்கு மாவிலங்கை கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. முருகா முருகா. சரி, முருகார்ப்பணம். முருகா வாழ்க வாழ்க வளர்க வெல்க. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்த கிராமத்தார்களுக்கு நன்றி. இது மாப்பிள்ளை காசி அவர்களுக்கு இந்த கோயில் நிர்வாகம் பார்த்து இந்த வரைக்கும் நாடகம் நடத்தோமா இன்னும் சிவம்னு யோசிக்கும் போது இந்த வேலைக்கெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணி இந்த மாவலிங்க கிராமத்தில் இந்த நாடகத்தை நடத்தணுங்கிறதுக்காக என் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்த ஐக்கினர் செல்லம் அவர்களுக்கு நன்றி. வாங்க மாப்பிள்ளை. முருகன் வரும் யார் வந்திருக்கிறது? பதினெட்டாம்படி இடையப்பட்டி முக்குடி யார் வந்திருக்கிறது? என் மாப்பிள்ள. ஆமா, ஏன்னா இவர் மாப்பிள்ள தானே? இவர் தான் என் சொந்த மாப்பிள்ள. எல்லாரையும் சொல்றீங்க. நீங்களா அண்ணிய மாப்பிள்ளைய? நீங்க உட்கா தங்கச்சி எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு அக்கா தங்கச்சியா இல்ல. உனக்கு இல்லையா? அப்ப எனக்கு கொடு. ஆமா, நீங்க கொடுக்கல, ஆனா அவர் கொடுத்திருக்கிறாரு. எங்க அண்ணன் விநாயகர் இருக்காரு, தொந்தி கணபதி. அவருக்கு எத்தனை பொண்டாட்டி? 3 பொண்டாட்டி, 15 பொண்டாட்டி. நீ கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் தெரியும். ஒப்பே மணிமுத்து கல்யாணத்துக்கே உன்னை எவனும் கூப்பிடல. அப்படி மட்டும் சொல்லாதீங்க, நான் போயிருக்கேன், பாத்துருக்கேன். உங்க அப்பா 2ஆம் கல்யாணத்தை பாத்துருப்பேன். ஆமா, மாப்பிள்ள கண்ணனுக்கு 15 பொண்டாட்டி, விநாயகருக்கு மோதை பிரமோதை கேசினி காந்தை சுமுகை சுந்தரி நந்தினி சாருகாசை மனோரமை மங்களை சுமத்திமை காமதை சித்தி புத்தி வல்லவை. அத்தனை பேரு நாரதருக்கு சொந்தக்கார பிள்ளைங்க. அத்தனை பேரையும் கட்டி வச்சார். எங்க அண்ணனுக்கு மாப்பிள்ள. எங்க அண்ணனுக்கு மாப்பிள்ள எனக்கு பங்காளியா? எனக்கு மாப்பிள்ள தானே. மாப்பிள்ள பெருமையை சொன்னா 4 நாள் ஆகும். நாரத ஒரே ஒரு பெருமையை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு பெருமையா ஊருகா மாதிரி மாப்பிள்ள கல்வி மணிமரா சொல்லுங்க. எப்ப ஈஸ்வரன் இருக்காருல்ல, பரமேஸ்வரன் யாருக்கு பட்டம் கொடுத்தார்? பாட்டுக்கு. ஏன் பாட்டுக்காரனே உலகத்துல இல்லையா? தேவ இருக்கான தும்புரு தேவகான சங்கீத பிரியன். அனுமன் கூட சங்கீத
அந்த மாதிரி வானரகான சங்கீத பிரியன் ராமணேஸ்வரன் மிகப்பெரிய அவன் வந்து அசுரகான சங்கீத பிரியன் பாடி கப்பனைய மண்டையாட்ட வச்சவன். எங்க அப்பா மிக நல்ல மீன் தழுவி அல்லவா? அது இங்க சிசியம் ஒருத்தர் இருக்கானே அகத்திய மகா முனிவன், அவன் வந்து நரகான சங்கீத பிரியன். புதிய மலையை உருக வச்சு பாட்டுக்காரங்க தானே. நாரதர் இருக்காங்க, பாட்டுக்கு நாரதர்னாரு. ஏன்னா அவர் கந்தர்வகான சங்கீத பிரியன். கானங்களிலே பெரிய கானம் கந்தர்வகானம். அதனால உங்க அப்பா காதுல 2 கந்தர்வர்கள் தோடா இருக்கிறாங்க, அசுவத்திரை கம்பளத்திரை. அதனால நம்ம செந்தமிழ்நாட்டில் கந்தர்வகான பட்டம் வாங்க யார் தெரியுமா மாப்பிள்ள? என் சித்தப்பன் ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாவகர் கந்தர்வகான ஏழிசை மன்னர் பட்டம் வாங்கினார். கேரளாவில் வாங்கினவன் கே.ஜே. ஜேசுதாஸ் கந்தர்வகான. அவன் கிறிஸ்துவன் தான். அவன் பாடிட்டானா இறங்கிடுவான் சபரிமலை விட்டு ஐயப்பன். மாப்பிள்ள அஞ்சரை காமே அறிவராசனம் விஸ்வமோகனம் அறிவதீஸ்வரம் சரிம பனிசா சனி பமரி பமரி நிரிசா துள்ளி துள்ளி உலகில் முதல் இசை தமிழ் இசையே சொன்னார் இல்லையா? இருக்கட்டும், மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. மாப்பிள்ள பெருமையில ஒண்ணு. நம்ம மாப்பிள்ள யார்? கவிராஜ் மாப்பிள்ள. சரி, அவருக்கு எத்தனையோ பெருமை இருக்கு. சிறப்பான பெருமை என்ன தெரியுமா? எடுத்து விடுங்க. என் குருநாதை கிருபானந்த வாரியார்கிட்ட ஆசி பெற்றவர். அவர் இப்படினாலே போதும் மாப்பிள்ள பெரிய ஆயிடுவேன். என் நண்பன் ஒருத்தர் தேவி சண்முகம் ராஜபாட்டு, அவர் பொண்டாட்டி தான் சந்திரியா தேவி. அவர் மகன் தான் நம்ம மிருதங்க சிவா. அவன் அக்கா தான் தேச மங்கை இருக்கரசி. முட்டு பிள்ளையா இருந்தா இம்மையில் நன்மை கோயில் மதுரைக்கு வந்திருந்தார் வாரியார். மாப்பிள்ள உன் மகளை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கியான்னு. அப்படியே மாமா சரிங்க மாமான்னு போய் இப்படி நான் வாரியார் முடிச்சான். இந்த பிள்ளை பெரிய பேச்சாளர், ஆன்மீக தேச மங்கை இருக்கரசி, தேவி சண்முகம் மங்கை இருக்கரசி, இத முழு பேரு. அது மாதிரி வாரியார் பொண்ணு, அது மாதிரி வாரியாருடைய ஆசை பெற்றவர். மாப்பிள்ள நான் கேட்டேன் வாரியார, என் பேர் ஷேக் சாகுல் ஹமீத், ராஜா முகமது பேர் வைக்கிறீங்களே என்ன அப்படி கேட்டேன். அதுக்கு மேல பேரே இல்லைன்னார். ஷேக் சாகுல் ஹமீத், அதுக்கு மேல பேரே இல்லைன்னாரு. என்னங்க அருந்தரல் மரபின் பெரும்பெயர் முருகன் நீங்க தானங்க சொன்னீங்க. நான் சொல்லல, நக்கீரர் சொன்னாருன்னாரு. ஆமா 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 அப்படின்னு. இஸ்லாமிய பேர் 99 பேர் இருக்கு இஸ்லாமிய இறைவனுக்கு. இஸ்லாமிய இறைவன் யாரு? அல்லான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அவனை என்ன சொல்லுவான்? சிவம். சிவம் அன்பே சிவம். சிவம் சிவன் அல்ல சிவம் சொன்னா அடிச்சு விடுவாங்க முஸ்லிம்கள். எல்லாருக்கும் பொருந்தும் சிவம். அவர் 99 பேரை சொன்னாலே புண்ணியம். மனப்பாடம் பண்ணி இருந்தா சொர்க்கம். அது வாரியார் சொல்றாரு. என்னையா ஆச்சரியம்? 56வது பேரு அல்லாஹ்வுடைய 56வது பேர் ஹமீத். முருகனுடைய ஹமீதுனா புகழுக்குரியவன். புகழுக்குரியவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன் யார்? நாகூர் ஆண்டவன். அவருடைய பேர் இது. நாகூர் தமிழகத்தில் பெரிய சித்தனா இருக்கார். அந்த இனிமேல் வந்து ராஜா அதுக்கு விளக்கம் சொன்னார். வாரியார் சாமி பெருமை சொன்ன மாப்பிளை வரவேற்கணும். மாப்பிளை அஞ்சரை என்ன ராகம்? அது அங்கெங்கனா எங்குமே அலங்கிடுவா ஆன்மீக பரிசிலக்க அயராதே உழைத்திடுவாய். மயிலேறும் ராவுத்தன் என தேடி பெருமைக்குரிய கலிதாசலமா எனவருமை மனதிலங்கைக்கு வாழ்ந்திடுவாய். இது பேர் ஆதி கர்நாடக சங்கீத இசையில. வடநாட்டுக்காரன் பி கிளாஸ் தான். அப்ப 3000 வருஷம் முன்னாடி பேர் என்ன தெரியுங்களா? காந்தாரப்பன். சூத்திரம் இருக்கு. ஏறும் துத்தமும் உளறியும் நீங்கி சாரும் காந்தார பண்ணி செய்வாட. நீங்க சொன்னீங்களே கன்னியாகுமரின்னு. பண்ணி என்பதான சரியா? ஆமா, ராகம்னு நீங்க சொல்றாங்க. அது விளக்கம் வருது பாருங்க. ஏறும் துத்தமும், துத்தம்னா ரிஷபம், விளரினா தெய்வம். ஏறும் 2 வராதான். இல்லையா? சம்பூர்ணமா இறங்கும் போது முழுமை
முழுமையா வந்துடும். நீ சொன்ன கன்னியாகுமரியில தொல்காப்பிய மாநாடு நடந்துச்சு. என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. என்ன எது கூப்பிட்டாங்க? நான் தமிழாசிரியர்னா எல்லாருமே தொல்காப்பியத்தை இசை இலக்கணம் இயல் இலக்கணம்னாங்க. இயல் நான் சொன்னேன் இசை இலக்கணத்தோடைய எச்சங்கள் நிறைய இருக்கியான்னு. முதல் பக்கமே வரும். அழுபிறந்து உயிர்த்தலும் ஒற்றி செய்யிடலும் உழவென மொழிவ இசையோடு சிவனிய நரம்பின் மலை என்மனார் புலவர்ங்கிற வரியை சொல்லி இப்ப இயல்ல வந்து உயிரெழுத்து இருக்குல்ல, அகரம் ஆனாக்கு ஒரு மாத்திரை, ஆகாரம் 2 மாத்திரை, இகரம் 1 மாத்திரை, ஈகாரம் 2 மாத்திரை, உகரம் 1 மாத்திரை, ஊகா 2 மாத்திரை. இது இயல் குரில் நெடில் என்னமாப்ல. ஆனா இசையில கிடையாதான். அவன் பாடுறவன் சக்திக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. முருகா ஆகாரம் போயிட்டே இருக்கான். காளியம்மா போயிட்டே இருக்குமா. இத சொன்னேன் எல்லாம் கைதட்டி இன்னைக்கு தான் தெரியுது. முதல் பக்கமே இருக்கியா தொல்காப்பியம் போட்டிருக்கியா. மறைமுகமா இருக்கு, மறைமுகமா இருக்கு. நம்ம கடைக்கு வருவோம் மாப்பிள்ளைய ராகத்துல வரவே இருக்கணும். இசையில 3 பிரிவு இருக்கு. தமிழ் இசையில தெரிஞ்சவை 4 பேர் தான் இந்தியா உலகத்துல. 2 பேர் செத்து போனாங்க, 2 பேர் உயிரோட இருக்கான். ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர் இருக்கிற மம்மதுன்னு, இன்னொருத்தர் நான். மாமே மண்டையில் இருக்கிறதெல்லாம் 12 புத்தகமா போட்டு தளபதி ஸ்டாலின் கிட்ட 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டார். மாமனுக்கு ஒத்த பைசா கொடுக்கல. நான் கூட்டாளி பையன் நம்மளையே மதிப்பேன். சரி நம்ம கடைக்கு வருவோம். மாப்பிள்ளை வரவேற்கணும். முதல் இசை செவ்வியல் இசை. வெள்ளக்கரை கிளாசிக்கல் எல்லாம் கிளாசிக்கல் சொல்றாங்க. எவன் செவ்வியல்ங்கிறான்? தமிழ் சொல்றான். செவ்வியெல்லாம் ஆலாபன வரும், பாட்டு வரும், சுரம் வரும். எடுத்துக்காட்டா நம்ம குஞ்சு சலங்கை திரைப்படத்துல ஜானகி அம்மா பாட வாயில வச்சுட்டு ஊதுனார் இல்லையா நாதஸ்வரத்தை. யாரு? காரைக்குறிச்சி அருணாச்சலம். உண்மையில் அவன் சொத்து கிடையாது. சென்னையில சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார்னு ஒரு இசை மேதை இருந்தார். நம்ம குருநாதை கிருபானந்த வாரியார் மேடையிலே அசிங்கமா பேசினார். அவரையும் அறிஞர் அண்ணாவையும். ஆனா 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உங்களை வஞ்சா உங்களுக்கு கோபம் வருமா? 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு பெரிய இசை மேதை இருந்தாள். அவன் போட்ட சிட்டா சொல்றதான் அது. அதை இவர் வாங்கிட்டு சினிமா கொடுத்துட்டாரு. மணிமுத்து மகன் மணிமாறன் என் மாப்பிள்ள சி.கே. சந்திரன் சிஷியன். இப்படி வாசிக்கிறான் பாத்தியா. நாத குலத்தை காப்பாற்ற வந்தேன் மாப்பிள்ள. நல்லா இருக்கும். இது ஆபேரி ஆலாபன பாட்டு. சிங்கார மாப்பிள்ளையே வீரமங்கல பதிவாக மாப்பிள்ளை இது செவ்வியல். ஒரு நாள் பத்தாது. இது கிளாசிக்கல் வெள்ளக்காரன். அடுத்தது இன்னிசை. இன்னிசைங்கிற வார்த்தை, இன்னிசைங்கிற வார்த்தை சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னதா. ஒரு ஆளுக்கு ஒரு நாடகம் வைக்கணும். இல்லம்மா, சின்ன பையன் பால் குடி பறக்காத பச்சை பையன் கீர்த்தி பெருசுதான். அவர் தான் சொன்னார். ஞான சம்பந்தனை பாராட்டினார். ஒரு கலைஞன் ஒரு கலைஞனை பாராட்ட மாட்டான், மனசு வராது. அவர் பாடினார், நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னார். எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த இன்னிசைங்கிற அன்னைக்கே இருக்கு. அந்த இன்னிசைங்கிற வெள்ளக்காரன் லைட்டுமா. நம்மளால லைட் லைட் தான் சொல்றேன்.
அதாவது ஆலாபனையும் வராது, சுரம் வராது. ஆனா பாடும் போது ராகம் தெரிஞ்சிடும். என் மூத்த நண்பர் டிஎம்எஸ் அன்னைக்கே பண்ணார். பூமாலை இது அன்னைக்கு சமீபமா நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட எனக்கு சொல்லி எனக்கு சொல்லி விசையம் என்னடி என்னை தொட்டு கட்டி கொண்ட மந்தை ஊரும் என்னடி எனக்கு சொல்லி விசையம் என்னடி வல்லாரப்பட்டி மனோரஞ்சனி இதான் இன்னிசை. ஓ மனோரஞ்சனி இன்னைக்கு இது இன்னிசை. அடுத்து கிராமி இசை, வெள்ளக்காரன் ஃபோக் அப்படிமா. இப்ப நம்ம ஆடுற நாடகம் வள்ளிடுமா, இது ஃபோக் அந்த கணக்கில் சேர்த்திருக்காங்க. ஆனா எல்லாமே இதுல இருக்கு. அதான் சங்கரதாஸ் சாமியோட பெருமை. முத போட்டவன் சங்கரதாஸ் சாமி தான். இந்த ராகத்துல சத்யவான் ஜாவித்திரி நாடகத்துல நான் சத்யவான் ஜெவி யமன் ஜெவி எல்லா வேஷமும் செய்வேன். ஏதோ என்னை எனக்கு அதனை உரைக்கவே இசைந்து இது நாடக பாட்டு. சினிமாக்கு வா. அந்த காலம் யாரு பண்ணது? என் மூத்த மாப்பிள்ள ஒருத்தர் இருந்தார், எஸ்எஸ்ஆர் சேடப்பட்டி சூரியநாராயணே மகன் ராஜேந்திரன். எஸ்எஸ்ஆர் மகன் சிவாஜி கூட அப்படி பேச முடியாது. அப்படி பேச்சுக்காரன். சிவாஜியை ஒத்துக்கிட்டாரு, அவர் மாதிரி பேச முடியாது. மாமா வாங்க மாமா பாரு. முகவாதம் வந்து எஸ்எஸ்ஆர் நெஞ்சு அடைச்சிருச்சு எனக்கு. நாடக கலைஞர் நோய் வரக்கூடாதுரா. அன்னைக்கு அவர் அபிநயம் முடிக்க ஏன் ராஜா பண்ணார். என்ற ஊரங்கிய போதும் இன்னைக்கு வேணும்ல, இன்னைக்கு வேணும்ல. அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேணும் என்று ஆனவள காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆகியவரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். அந்த கிராமிய இசையில மாப்பிள்ளை வரவேற்கணும். எல்லா அரசியல்வாதி மேலையும் போட்டராக அம்மா. எல்லா அரசியல்வாதி தேவர்ல இருந்து காமராஜர்ல இருந்து அண்ணாவில இருந்து கலைஞர்ல இருந்து இவரில இருந்து அம்மாவில இருந்து எடப்பாடியில இருந்து நான் தளபதி மேல பாடின பாட்டு வரைக்கும் இந்த ராகம் ஒரே துக்கா சிஎம் ஆக்குச்சு. அண்ணா மேல போட்ட மிட்ல அவ எல்லாருக்கும் பொதுவானது. வரவேற்கிறேன் மாப்பிள்ளை. வாழ்வழி காட்டிடுவார் எங்கள் அண்ணா, வாழ்வழி காட்டிடுவார் எங்கள் அண்ணா, வையகத்தின் பேரறிஞர் எங்கள் அண்ணா, வையகத்தின் பேரறிஞர் எங்கள் அண்ணா. எந்தண்ணா? 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 அறிஞர் அண்ணா, உலக மகா அறிஞர் அண்ணா. யார் அவரு? விநாயகர் அண்ணா.
பூரா டிஃபன் சாப்பிட சொல்லிடுவாங்க. டிஃபன் இன்னும் சில கூட ஹோட்டல்ல தின்றான்றாங்க. அருமையான சாப்பிட்டு நல்லா இருக்கணும். எனக்கு வயிறார சோறு போட்டு காசந்தரு மாவிலங்கை வாழ்ந்திடவே வளமாக நாரத முனியே நாராயணா என்று பாரத முனியே நாரத முனியே நன்றி 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 நன்றியா. ஆக மாப்பிள்ள என்ன விஷயம்? வருகிற மார்க்கத்துல ஒரு கனி ஒன்று கண்டு. கனியா? ஏன் மாப்பிள்ள மாமை நல்லா இருக்கிறது பொருட்கள் ஏன் மாப்பிள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த கனியை கண்டு. ஏற்கனவே உன்னை கொண்டு வந்தீங்க. அதனால படைவீடு கட்டியது நல்லா கிட்டிச்சுக்குவாங்க. வர்ற எங்க நானும் எங்க அண்ணனும் சண்டை போட்டுக்கிட்டோம். விநாயகர் எங்க அப்பா ஈஸ்வரன் சொன்னாரு, டை கிளபதி டை சுப்பிரமணியா எவன் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தானே ஞான பழம்னாரு. நான் உடனே ஏறினேன் மயில் மேல. மயில் மீது மயில் தாங்கிச்சாங்கயா. அன்னைக்கு சின்ன பையில இருந்து ஏறினேன். இன்னைக்கு ஏறினா பிரியாணி தான் சக்தி இருக்கு. ஆனா அசுரமை உலகத்தையே சுத்தினேன் கனி கிடைக்கல மாப்பிள்ள. அம்மா இப்ப என்னடா நீங்க புடனே நிப்பாட்டிட்டீங்க. நான் கோமணம் கட்டிக்கிட்டு மண்டையில முட்டை அடிச்சு கொட்டை கட்டிட்டு நின்ட்டேன். வர்ற பையெல்லாம் பஞ்சாமிர்தத்தை மேல ஊத்தி வழி வழின்னு வழிச்சு ஒரு தொடையவே காலி பண்ணி விட்டாங்க. பாதி குண்டிய சொரட்டிட்டாங்க, நக்கிட்டாங்க. ஆமா நல்ல வேலை கோமணம் கட்டிருந்தேன், அங்கேயும் சொரட்டி இருப்பாங்க. அது மாதிரி ஆயிரம் மாப்பிள்ள. இந்த கண்டு வந்த கனியின் பெருமை அறியலாமா? நிறைய இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள. கனி கனி கனின்னு கனி வீணாச்சு. சரி பரவாயில்ல. பார்த்து வந்து எந்த வள்ளி? ஆதியில கொடுத்த வாக்கின்படி. யாரு கொடுத்தேன்? அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய பெண்கள் அமிர்தவள்ளி ஆகிய தேவ குஞ்சு. ஆமையா அக்கால கட்டிக்கிட்டேன். தங்கச்சி இருக்கல்ல. இப்ப நீங்க அவகிட்ட தான் போயிட்டு வரீங்களா? இப்படி கேட்டா என்ன நினைப்பா பாக்குறேன். ஐயா நான் வெள்ளண்டியானவன். எனக்கு அப்படிலாம் பேச அசிங்கமா பேச தெரியாதியா மாப்பிள்ள. ஆமா பால்குடி மறக்காத பச்சை. போய் என்ன சொன்னீங்க மாப்பிள்ள? முருகனை உனக்கு மணாளனாக பார்த்து வந்தேன். சம்மதம் இருப்பால மாட்டேங்கிற. ஏன் மாட்டேங்கிறான்? ஏற்கனவே வச்சிருக்கா எதுக்கு அண்டாளு? என்னைய பத்தி என்னதான் சொன்னா? உங்களை தான் பிடிக்கலங்கிற. எந்த பொண்டாட்டி தான் புருஷனை பிடிக்குன்னு இருக்காங்க. ஏன் பொண்டாட்டி சொல்ல போட்டீங்க? பொண்டாட்டி தானே சொன்னா சொல்லிட்டு போறா. கப்ப ஈஸ்வரனே காளியாத்தா தூக்கி போட்டு மீதி மீதி மிதிச்சா. ஈஸ்வரன் வருத்தப்பட்டாளா? காரணத்தோட மிதிச்சா. காலை பிடிச்சி மென்மையா காளி உன் கால் வலிக்குதாமா, நெஞ்சில பட்டுருச்சியாமா, உன் கால் வலிக்குமேமா. அப்புறம் சந்தோஷமாயிட்டாங்க. அப்படி மாப்பிள்ள உங்களை பத்தி என்ன சொன்னா? என்னை பத்தி ஒண்ணும் சொல்லல விடுங்க. என்னமோ கூட்டி கொடுக்குற பையன் கேட்டாலாம்ல. அது என்னமோ 12 காதுல கேட்டுருச்சு. மாப்பிள்ள மாதவா நம்ம யாருக்கு குறைச்சு கொடுத்துருக்கோம்? அந்த வேலைக்கு தான் சம்பளம் அதிகம். 12 ஹார்மோனியம் வச்சு அமுக்கு அப்படி சம்பாதிக்க முடியாது. அன்னைக்கு ஏன் கேட்கிற பீர்கலை காடு இருக்குல்ல, அந்த காரைக்குடி எங்கிட்டு புதுவையில் தாண்டி அங்கே அந்த ஊர்ல அதை தாண்டி ஒரு ஊரு குளத்துவேல் பட்டின்னு அந்த ஊர் சாமி வந்து உத்தரவு கொடுத்துருச்சு, அபிமன்யு சுந்தரி தான் நடத்தணும். நானும் எவனுக்கு தெரியும், நான் தான் வந்தேன். ஆமா என்ன அப்படின்னா பீர்கலை காடு தாண்ட முடியல, பாதை அடைச்சு நிக்குதியா கூட்டம். என்ன காரணம்? ஆடல் மாடல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன வயசு பிள்ளை அப்படி ஜட்டி பிறா போட்டு ஆடிட்டு இருக்கா. கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம் அப்படி ஆடிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா போலீஸை கூப்பிட்டு ஐயா கொஞ்சம் விலக்கி விடுங்கய்யா நேரமாச்சியா அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் சேர்ந்தேன். எனக்கு என்ன வருத்தம், அந்த கூட்டம் வள்ளி திருமணத்துக்கு கூடலையே. ஆத்தா காளியம்மா சரி நம்ம அப்ப இதே செய்யணும். அவள தீமையான விஷயம் சீக்கிரம் போய் சேரும். ஆமா மாப்பிள்ள. நல்ல விஷயம் கொஞ்சம் தாமதமாகும், ஆனா தரத்தோட நிக்கும். நல்லது மாப்பிள்ள. அதுதான் உண்மை. அதனால கவலைப்பட வேண்டாம். இப்ப நான் என்ன செய்ய? கருமாரி மகன் உருமாறி சென்று இப்படி போக கூடாதா? இதை கூட அவுத்து போட்டு அம்மனா குட்டியா போவா? வேடுவனாக சென்று வேடனா போடுமா? ஆண்குட்டி வந்திருப்பதாக வழக்குரைத்து அழைத்து வாருங்கள் தனியைக்கு. திருமணத்துக்கு வேண்டிய அழைத்து வருகின்றேன் மாப்பிள்ள. நீங்க வரீங்களா? மாப்பிள்ள பெரிய அண்டா சட்டி பக்கத்துல ஒரு கிண்ணத்தை வச்சா வெளியே தெரியுமா? தெரியாது. அதனாலதான் மச்சான் சொல்றேன். ஒரு அம்மா கேட்டுச்சு பாரியார் கிட்டதான், எல்லா சிவன் கோவிலுக்கும் உள்ளையும் பெருமாள் கோவில் இருக்கு, பெருமாள் கோவிலுக்கு உள்ளையும் சிவன் கோவில் இல்லைங்க. அண்டாக்குள்ள குண்டா போகும், குண்டாக்குள்ள அண்டா போகாது. இது குண்டா, அது அண்டா. அண்டாக்குள்ள குண்டா போகும், குண்டாக்குள்ள அண்டா போகுமா? நீங்க பெரிய அண்டா, நான் அண்டாவா? சரி மாப்பிள்ள நல்லது. மாப்பிள்ள நான் பாமாலை பாடி பூமாலை இரண்டோடு வருகிறேன். புகழ் மாலை இருக்கின்றேன். வாழ்க வளர்க வெல்க. உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீங்க மிகப்பெரிய கடல் வந்து செய்ய வேண்டிய வேலையை சிறப்பா அந்த மக்களுக்கு செய்யுங்க. நல்லது மாப்பிள்ள. எல்லாம் காளியாத்தாக்காரன்னு எல்லா புகழும் காளியாத்தாள் எங்க ஆத்தாளுக்கு தான். மாப்பிள்ள வரட்டுமா? போயிட்டு வரேன். எல்லாரும் போயிட்டு வரேன்.
நன்றிமா, வரட்டுமா? அவகிட்ட போறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பல்லவன் வகுத்ததடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. பாடலை பாராட்டி மாவேலியை சேர்ந்த செல்லம், மாணிக்கம், மாரிமுத்து மூவரும் இந்த 101 அன்பளிப்பாங்க. அன்பளி வழங்கிய மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அன்பு அண்ணன்கள் மூவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம்.